ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சராசரனே, என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் நேர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சிலர் ஃபோன் பண்ணி அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. கடவுளே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல என்னோட பேரை சொல்லி தான் நான் ஆரம்பிப்பேன். ஆனால் ஃபோன் பண்ணி உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அம்மா என் வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறதே இல்லையா அப்படின்னு நான் கேட்பேன். இல்லைம்மா வந்துச்சுமா நான் பார்த்தேம்மா அப்படின்வாங்க. ஆனால் என்னன்னா பாதி அளவு ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க போல இருக்கு. அப்படியும் ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் என்னோட வீடியோ பதிவு பார்த்து வந்த உடனே லைக் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நம்ம பதிவை ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸ்கிப் பண்ணுறவங்களும் ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நம்ம பதிவானது ரொம்ப தரமானதாகவும் உங்கள் எல்லாருடைய மனசுக்கு ஏதோ ஒரு வகையில் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெம்பு தரக்கூடிய வகையிலுமே நம்ம பதிவுகள் இருக்கும். அதனால நீங்கள் தாராளமாக வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைய பதிவு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு மேலே நான் தனிமையில தான் இருக்கிறேன், தனிமையே என்னோட வாழ்க்கையா ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு யாருமே துணையா இல்லை அப்படின்னு பல பேர் நினைக்கிறீங்க இல்லையா? உங்க எல்லாருக்குமான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவை முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன், எனக்கு யாருமே துணையா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே இதுக்கப்புறம் அந்த மாதிரி நினைக்க மாட்டீங்க. இந்த அற்புதமான பயனுள்ள தகவலை பகிர்ந்துகிட்ட சகோதரி ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லி பேசிக்கிட்டே வந்தாங்க. பேசிக்கிட்டே வந்த கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கை இப்ப இருக்கக்கூடிய நிலைமைய சொன்னதும் மனசே எனக்கு சரியில்லை, ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. என்னம்மா இப்ப எப்படி இருக்கிறீங்க, என்ன எதுன்னு கேட்கும்போது இப்ப நான் ரொம்ப நிம்மதியோடும் சந்தோஷமாவும் இருக்கிறேன், என்னோட வாழ்க்கை நிலையை மாத்தினதே உங்களுடைய வீடியோ பதிவு தான் அப்படின்னாங்க. அப்படி என்ன இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தீங்க, அவ்வளவு துன்பமும் துயரத்துல இருந்தவங்களுக்கு நம்முடைய பதிவானது அவங்களுடைய வாழ்க்கை நிலையை இப்ப ஓரளவுக்கு சரியான சீரான நிலையில போறதுக்கு உதவியா இருந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்ததுங்க. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்னா, அந்த சகோதரிக்கு திருமணமாகி ஒரு 7-8 வருடங்கள் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. ஆனா இவங்களுக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஒரு ஈடுபாடு இல்லை, சாமியெல்லாம் அதிகமா இவங்க கும்பிட மாட்டாங்க. ஆனா இவங்களுடைய கணவருக்கு ஆன்மீகத்துல அதீத ஒரு நாட்டம் உண்டு. எல்லா தெய்வங்களையுமே அவர் வழிபாடு செய்வாரு. சகோதரிக்கும் சேர்த்து இவரே வழிபாடு செய்யறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்திருக்காங்க. நிறைய தெரிஞ்ச கோவில் அந்த மாதிரிலாம் மனைவியை கூட்டிட்டு இவரு கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவாருங்க. இவங்க பெங்களூர்ல இருந்திருக்காங்க. அதாவது சகோதரியோட கணவர் பெங்களூர்ல ஒரு கம்பெனில வேலை செய்துட்டு இருக்காரு. அதனால இவங்க அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு சென்னையில இருந்து ஒரு சகோதரர் ஒருத்தர் போன் பண்றாரு. அவருடைய பேர் சரவணன். அவர் போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு கோவில் இருக்கு, கண்டிப்பா நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சென்னையில இருக்கக்கூடிய சரவணன்ற பெயர் கொண்டவர் தான் இவங்களுக்கு அந்த தகவலை சொல்றாங்க. இதுல மனைவிக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லை. ஏன்னா நிறைய கோயில் போயிட்டு வந்துட்டோம், நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கோம், என்னங்க இங்க அங்க போனா மட்டும் என்னங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எண்ணம். ஆனா சகோதரியுடைய கணவருக்கு இல்ல இல்ல என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப நிச்சயமா அங்க போனா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க, வா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெங்களூர்ல இருந்து தர்மபுரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுங்க, அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் இவங்க முதல்ல அங்க வராங்க. அதாவது அங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா தொடர்ந்து ஒரு 9 வாரம் நீங்க இங்க வரணும். சனிக்கிழமை என்று தான் நீங்க வரணுங்க. சனிக்கிழமை என்று இங்க வரும்போது உங்களுடைய மனைவி உபவாசமாக அன்று முழுவதும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கோவில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. சகோதரியோட கணவருக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வருது. ஆஞ்சநேயர் பார்த்தது இவருக்கு நிச்சயமா நமக்கு இங்க வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதுல மனைவி கிட்ட சொல்றாரு. நீ இந்த 9 வாரம் நீ கண்டிப்பா விரதம் இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை சாப்பிடு, நமக்கு நிச்சயமா ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி மொத்தமே கணவர் தான் இவங்களுக்கு சொல்றாரு. இவ்வளவு தூரம் கணவர் நமக்கு சொல்றாருன்றதுனால இவங்க கணவருக்காக வேண்டிதான் ஆஞ்சநேயரை நினைச்சு இவங்க விரதமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 9 வாரம் தொடர்ந்து அந்த கோவிலுக்கு வராங்க. ஒரு வாரமும் சனிக்கிழமை அன்று வராங்க. அன்று முழுவதும் அவங்க விரதத்துல இருக்கிறாங்க. அந்த கோவில்ல தரக்கூடிய பிரசாதத்தை அவங்க சாப்பிடணும்னு சொல்றாங்க. அவங்க ஒரு பூவும் ஒரு பழமும் சொன்னாங்க. அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை இவங்க கையில் ஏந்தி ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா, சஞ்சீவா, இது உன்னுடைய மருந்து, இந்த மருந்தை நான் உட்கொள்கிறேன், என் அங்கத்தில் குழந்தை வரம் வேண்டி நான் உன்னிடம் கையேந்தி நிற்கின்றேன், எனக்கான ஒரு வரத்தை அருள்வாயாக, சஞ்சீவா 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 அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த மருந்தை சாப்பிட்றாங்க.
தொடர்ந்து இது போல 9 வாரமும் நல்லபடியா இவங்க செய்து முடிச்சிட்டாங்க. கரெக்டா 10வது வாரம் வந்து இவங்களுக்கு நாள் தள்ளி போயிருக்கு. இப்ப இதை வந்து கணவர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு அது விருப்பமும் இல்லை, நாட்டமும் இல்லை. எங்க இவ்வளோ நாள் நமக்கு வந்து எத்தனையோ முறை டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம், நமக்கு வந்து இல்லை, இப்பவா நமக்கு இருக்க போகுதுன்னு சகோதரிக்கு அவ்வளவா வந்து எண்ணமே இல்லைன்னு வைங்களேன். ஆனா அவங்க கணவருடைய முயற்சியால தான் வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்ததுல என்ன ஒரு ஆச்சரியம், குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதாவது இவங்க மாசமா இருக்காங்க. இவங்க கணவருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சகோதரிக்கும் வந்து அப்பதான் ஒரு நிமிடம் வந்து கடவுளே இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாத அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா வந்து குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்றத அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இல்லையா நம்ம ஆஞ்சநேயர். அவங்களுக்கு அப்பதான் வந்து ஆஞ்சநேயர் மேல ஒரு பற்றும் ஒரு எண்ணமும் வருது. அப்ப இவங்க அந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களே, அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, உனக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையானது பெண் குழந்தையா தான் பிறக்கும், அதுவும் சனிக்கிழமை என்று தான் பிறக்கும் அப்படின்ற ஒரு வாக்கு போல அவர் கொடுத்திருக்காரு. வந்து முதல்ல அதெல்லாம் நம்பிக்கை இல்லை, குழந்தை நமக்கு பிறந்தா போதும், அது சனிக்கிழமை தான் பிறக்கணும், அதுவும் பெண் குழந்தை தான் பிறக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அதிகமான எண்ணம் கிடையாது. இருந்தாலும் கணவருக்காக வேண்டிதான் இவங்க அதுக்கப்புறம் மாசமானதுக்கு அப்புறம் இவங்க ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 9வது மாதம் வந்துருச்சுங்க. டெலிவரிக்கு அந்த டேட் கொடுத்தாச்சு இல்லையா, இவங்க வந்து அட்மிட் ஆகுறாங்க. வலி வந்ததும் இவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 பிரசவ அறைகள் உண்டுங்க. இவங்க எந்த பிரசவ வார்டுக்கு போனாங்களோ அந்த வார்டுல மட்டும் ஆஞ்சநேயரோட போட்டோ இருக்கான். அவங்க சொன்னது அப்பதான் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அதீத ஒரு பக்தியானது வருது. அதாவது அதுக்கப்புறமா இவங்க வந்து செக் பண்ணியிருக்காங்க. 2-3 பிரசவ வார்டுலாம் இருந்ததுல அதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா வேற இன்னொரு ஒரு சாமி போட்டோ எல்லாம் இருக்காம். ஆனா இவங்க எந்த வார்டுக்கு போனாங்களோ அந்த வார்டுல ஆஞ்சநேயர் போட்டோ தொங்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் இருக்கு. அந்த வலியை முழுக்கவே அந்த போட்டோவே பார்த்திருக்காங்க. அந்த போட்டோ அவ்வளவு காத்து வசதி எதுவுமே இல்லை. அந்த போட்டோ அப்படியே ஆடிட்டே இருந்துதான். ஆடிட்டு இருக்கிற அந்த ஆஞ்சநேயரை பார்த்து ராம் 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 சொல்லிட்டே இருந்திருக்காங்க. பிரசவம் நல்லபடியா ஆகுது. அந்த சாமியார் சொன்னது போலவே இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறக்குது. என்னைக்கு பிறகுது? சனிக்கிழமை என்று பிறகுது. இப்பதான் அதை உணர்ந்திருக்காங்க, எனக்கு சனிக்கிழமை என்று பெண் குழந்தை பிறந்திருக்கு. எப்போ இது முழுக்க முழுக்க ஆஞ்சநேயரோட அருளாலேயே அந்த பிரசவ வார்டுல ஆஞ்சநேயரை நான் பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து பிரசவம் ஆச்சு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம். இவங்க கணவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே ஆஞ்சநேயரோட வழிபாடு முறைய தொடர்ந்து அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை முறையானது ரொம்ப அழகா ஸ்மூத்தா அப்படியே போய்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பதான் மிகப்பெரிய ஒரு இடி வந்து இவங்க தலையில விழுது. என்னன்னா, குழந்தைக்கு ஒரு 11 வயசு இருக்கும், பெண் குழந்தைய 11 வயசு இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள்ல தான் வந்து கணவர் வந்து வெளியே வேலைக்கு போகும்போது ஹெல்மெட் போடாம போயிருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்ல ஸ்பாட் அவுட்லயே கணவர் வந்து இறந்துடுறாரு. இந்த மாதிரி ஒரு தகவல் கேட்டா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தலையில கண்டிப்பா இடியே என்ன, எல்லாமே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போன ஒரு கதை போலதான் இல்லையா. இப்ப இந்த நேரத்துல ஒரு விஷயம் என்னன்னா, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, சண்டை போட்டுட்டு ஒரு சிலர்லாம் வெளியே போவாங்க. இல்ல பொதுவாவே வெளியே போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை எடுத்து அவங்க கையில கொடுத்து நல்லபடியா அவங்களை வழி அனுப்புவீங்க. அந்த நேரம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து சாதாரணமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்துட்டு ஹெல்மெட்லாம் கொடுத்து அனுப்புறவங்களும் இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் வந்து ஏதோ அந்த நேரத்துக்கு சண்டை இருக்கும், சண்டை போட்டுட்டு கூட கிளம்புவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் அசால்ட்டா நம்ம இருந்துருவோம். அந்த மாதிரிலாம் எப்பவுமே இருக்காம முடிஞ்சவரையும் கவனத்தோட நம்ம வந்து இந்த ஹெல்மெட்ன்றது எவ்வளவு ஒரு தலைக்கவசம், உயிர் கவசம் இல்லையா. அது வந்து அவர் போட்டுட்டு போயிருந்தாலும் வந்து விதியானது ஒண்ணு இருக்குன்னும் போது நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம நேரமானது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பா அந்த ஒரு தவறானது கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. தலைக்கு போறது தலைப்பகையோட போறதுக்கும் வாய்ப்பு உண்டு இல்லையா. அதனால வந்து நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு தகவல் அவங்க சகோதரிக்கு காதுல விழுந்ததும் உண்மையிலேயே வந்து வாழ்க்கையை இருண்டு போன ஒரு நிலைமை தான். கையில ஒரு பெண் குழந்தை 11 வயசு ஆகுது, ஒண்ணுமே தெரியல, எந்த ஒரு ஊர் உலகம் எதுவும் தெரியாத மாதிரி அவர் கணவர் வேலை செய்யறாருன்றதுனால தான் இவங்க பெங்களூர்ல அங்க இருந்திருக்காங்க. ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சம்பவத்துல இருந்து அவங்க மீண்டு வெளியே வரவே வந்து பல மாதங்கள் ஆயிருக்கு. என்னதான் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் போன் பண்ணி என்னமா இப்படிமா இருக்க, சரிம்மா பாத்துக்கோமா, நீயும் பத்திரமா இரு, குழந்தையும் பத்திரமா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிற உறவுகள் தான் இவங்களுக்கு அதிகமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை. இப்போ இவங்க பெங்களூர்ல இருந்து கொல்கத்தாக்கு போறாங்க. எப்படி எதை வச்சு இவங்க கொல்கத்தா போறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் இறந்து போறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்கள அங்க கூட்டிட்டு போயிருக்காரு.
இதெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. ஒரு விஷயமும் அங்க கூட்டிட்டு போயிட்டு அங்க அதாவது இவர் வேலை செய்யக்கூடிய கம்பெனியோட பிரான்ச் அங்க இருக்கு. அதனால என்னன்னா இவர் அங்க கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு. இந்த மாதிரி இங்க வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னா நீ இங்க தனியா வர்றதுக்கு பழகிக்கணும், கத்துக்கணும் அப்படின்னு. இங்க இருந்து பெங்களூர் இருந்து கொல்கத்தா வர்றதுக்கான அந்த வழிமுறைகள், இங்க இருந்து எப்படி வரணும் எல்லாத்தையும் அவர் தெளிவா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரிக்கு அவ்வளவு தெளிவா இவரு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால இவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இவங்களுக்கு மனசே இல்லை. சரி நாம இப்ப அங்கேயே போயிடும், ஏன்னா இவரோட பென்ஷன் பணம் வரும், அதை வச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது தூரமாவே இருந்துடலாம், இப்படிப்பட்ட ஒரு சொந்தங்களுக்கு நடுவில் இருக்கிறத அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வரவே இவங்க என்ன பண்றாங்க, கிளப்பி அங்க போயாச்சு. இதுல இன்னொரு விஷயம் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமும் செய்திருக்காருங்க. என்னன்னா சகோதரி வெறும் +2 மட்டும் தான் படிச்சிருக்காங்க. ஆனா அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, நீ இன்னும் மேற்கொண்டு படிக்கணும், படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு வீட்டுல இருந்த படிக்கிறதுக்கு உண்டான எல்லாமே அவர் ரெடி பண்ணி BA ஹிஸ்டரி படிக்கிற அளவுக்கு அவர் எல்லா ஏற்பாடுமே செய்திருக்காருங்க. இதெல்லாம் கேட்கும் போது முன்னாடி வருங்காலத்துல என்ன நடக்கும் ஏதுன்னு தெரியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு தன் குடும்பத்தை அவர் சேஃப்டியா பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா எவ்வளவு வேலையுமே அவர் செய்துட்டு போயிருக்காரு. இன்னொன்னு நம்ம எது நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டாலுமே எடுத்துட்டாலுமே போயிடும். ஆனா படிப்புன்றது ஒண்ணு யாராலையும் எடுக்க முடியாது. அதனால அதுலயும் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா உங்க கையில ஒரு சுய தொழில் ஒண்ணு இருந்தே ஆகணுங்க. நீங்க யாரையுமே எப்பயுமே நம்பி இருக்கக்கூடாது. உங்களால முடிஞ்சது ஒரு டெய்லரிங் எப்படியாவது கத்துக்கோங்க, இல்லையா ஒரு கூட பின்றதுக்காவது கத்துக்கோங்க. நீங்க ஓனா உங்க வீட்டுல இருந்து ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கணும். என்னதான் கணவர் பாத்துக்கிறாரு, மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க பாத்துக்கிறாங்க, இதெல்லாம் இருந்தாலும் கூட பெண்களுக்கு சுயமான சுய தொழில் கண்டிப்பா ஒண்ணு வேணும். சகோதரி இப்ப படிச்சிருக்காங்கன்றதுனால வேலைக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். இவங்க ஒரு வழியா கொல்கத்தாவில செட்டில் ஆயிட்டாங்க. இவங்க கணவருக்கு ஹிந்தி தெரியும்ன்றதுனால இவங்களுக்கும் ஓரளவு கொஞ்சம் பேச செய்ய தெரியும்ன்றதுனால ஏதோ ஒரு நம்பிக்கைங்க, நம்ம இங்க இருந்துக்கலாம், நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி இவங்க கொல்கத்தா போய் செட்டில் ஆயிட்டாங்க. இவருடைய பென்ஷன் பணம் வந்துகிட்டு இருக்கு. இவங்க ஓரளவு படிச்சு முடிச்சிட்டாங்க. வேலைக்கும் அப்ளை பண்ணணும். ஆனா வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த மனநிலையில அவங்க இல்ல. இப்படியே அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் போயிடுச்சுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கணும். எத்தனை மாசம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அதுல இருந்து மீண்டு வர முடியாது இல்லையா. மகளுக்காக வேண்டிதான் அவங்க அவங்களோட வாழ்க்கை முறையானது அடுத்தடுத்த நிலைமைக்கு கொண்டு போறாங்க. ஆனா அவங்க மனசு முழு நிலையோட எதையுமே சாதாரணமா ஏத்துக்கிட்டு போக முடியல. ஒரு சந்தோஷம் இது எல்லாமே அவங்களை விட்டு போயிட்டா மாதிரி ஏதோ ஒரு பித்து பிடிச்ச ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்த அவங்களுக்கு தான் நம்முடைய வீடியோ பதிவு ஒரு புத்துணர்ச்சியை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இது எதனால நான் நம்முடைய வீடியோ பதிவுன்னு சொல்றேன்னா, இது என்னுடைய வீடியோ பதிவு, என்னுடைய சேனல் சொல்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. இது உங்களுடைய சேனல், உங்களுடைய வீடியோ பதிவு. நீங்க கொடுக்கறது மூலயமா தான் முருகப்பெருமானோட அருளால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது நிறைய பேரோட வாழ்க்கையில பல மாற்றங்களை உருவாக்குது அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் எனக்கு ரொம்ப தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்குது. இது போன்ற பல பதிவுகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சகோதரி சொன்ன வார்த்தையை கேட்டு எனக்கு ரொம்ப மெய்சிலிர்ப்பா இருந்தது. என்னன்னா 2 வருடத்துக்கு பிறகு உங்களுடைய வீடியோ பதிவை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வந்த மாதிரி இருந்தது. அப்பதான் நான் முருகரை கண்ணெடுத்து பாக்குறேன். சரி நாம இவர் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா என்ன தேடி முதல்ல வந்தது யாரு அப்படின்னா மீனாட்சி தாயார் வந்தாங்க. யாரோ அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அந்த பிரசாதம் கொண்டு கொடுத்திருக்காங்க. அதாவது மதுரைக்கு போயிருக்காங்க. அந்த பிரசாதம் வரும்போது கொடுக்கும்போது சின்னதா ஒரு மீனாட்சி அம்மன் போட்டோ ஒண்ணு இருந்திருக்கு. அம்மா தான் முதல்ல வந்திருக்காங்க. அதுக்கு அம்மா வந்துட்டாலே போதும் சகலமும் நம்ம இடம் சேர்ந்த மாதிரிதான். தமிழகத்தை ஆண்ட முதல் ஒரு பெண் யார் என்றால் அது மீனாட்சி அம்மையார் தான். மீனாட்சி தாயார் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் இல்லையா. ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா, ரொம்ப கோழையா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப பயந்து சுபாவமா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் மனநிலைமையில இருக்கிற ஒரு பெண்கள் மீனாட்சி தாயார ஒரு கணம் நினைச்சு பாருங்க. அம்மாவுடைய அந்த வீரமும் கம்பீரமும் உங்க கண் முன்னே நிற்கும். ஏன்னா மதுரையை ஆண்ட மீனாட்சி தாயார் இல்லையா அவங்க. அதனால இந்த மாதிரி நீங்க ரொம்ப மனதளவுல ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னாலே மீனாட்சி தாயாரோட அந்த கம்பீரமான அந்த முகத்தை பார்த்தாலே போதும் நமக்கு அவ்வளவு ஒரு தெம்பு மனசுக்கு தைரியமும் கிடைச்சிரும். முதல்ல இவங்களுக்கு மீனாட்சி தாயார் தான் வீட்டுக்கு வராங்க. அம்மாவை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதும் முருகன் மீது ஒரு பற்று வருது. நம்மளோட பதிவுகள் ஒண்ணு விடாம தினமும் அவங்களோட வேலையே ஒரு பதிவு விடாம பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் உங்களுக்கு சஷ்டி விரதத்தை பத்தி இவங்களுக்கு தெரிய வருது. அப்போ நம்ம முருகரை வழிபாடு செய்யலாமா நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இவர் தான் மயில் மீது எப்படி பறந்து வந்துருவாரு. ஒருத்தர் நினைச்சா போதுமே முருகப்பெருமான் வந்துருவார்ல. அது போல இவங்க நினைச்சிட்டு இருக்கும் போதே 2 நாட்கள் கழித்து இதே போல யாரோ திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் பிரசாதம் அதாவது பன்னீர் இலை விபூதியோட பச்சை சாற்று சாற்றப்பட்ட நம்ம திருச்செந்தூர் முருகர் இருக்கார்ல
அந்த போட்டோவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சகோதரியோட கையில். அதன் பிறகு இவங்க வந்து முருகப்பெருமான வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெற்றிலை தீபத்தை பத்தின விளக்கம்லாம் நம்ம பதிவுல சொன்னதுனால சரி நாமும் வந்து வெற்றிலை தீபம் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி வெற்றிலை தீபம்லாம் ஏத்தி இருக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றிலை தீபத்துல இவங்களுக்கு ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்கிறாரு. அந்த முக அமைப்பு கொடுக்கிற நீங்க பாருங்க. அதாவது மறைமுகமாவே குழந்தையின் ரூபமாவே அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. குழந்தையாவே அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அதை தாண்டி யாருமே இல்லைன்னு நீ கவலைப்படாத அப்படின்னு இவங்களுக்கான அந்த ஒரு நாள் இருக்கும் இல்லையா, அந்த கெட்ட காலங்கள் கெட்ட நேரம் இருக்கும், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாட்கள் கொஞ்ச நாட்கள் அவங்க இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் மீண்டு நீ எப்போ வந்து இறைவனே நமக்கு கதின்னு நீ வந்து ஒரு அடி எடுத்து வர ஆரம்பிக்கிறியோ அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களும் உன்னை தேடி நான் உனக்கு துணையா இருக்கேன் அப்படின்றத நமக்கு ஒவ்வொரு செயலின் மூலமா ஒவ்வொரு ரூபத்தின் மூலமா நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அம்மா எப்ப நம்ம கிட்ட வந்துட்டாலோ அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்தாரு. இப்ப ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்கிறாரு. அந்த வெற்றிலையில கரெக்டா அந்த முக அமைப்பு பாருங்க எவ்வளவு அம்சமா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இன்னொரு நாள் தீபம் ஏற்றும் போது 2 மலை போன்ற ஒரு வடிவம் தெரியுது, அந்த விளக்குல தெரியுது. இது என்ன மலை போல இருக்கே அப்படின்னு சும்மா சாதாரணமா வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. மலைக்கோவில் அப்படின்னு அடிச்ச உடனே ஒரு இமேஜ் வந்து நிக்குதுங்க. என்ன ஆச்சரியம்னா இவங்க விளக்குல அந்த 2 மலை போல பார்த்தாங்களே அதே மாதிரி ஒரு இமேஜ் கண் முன்னாடி டக்குன்னு வந்து நிக்குது. நிறைய விஷயங்கள் தேடி பார்க்கல, டைப் பண்ணி பார்க்கல, எதுவுமே பண்ணல. அதாவது இவர் ஒரு காட்சி கொடுத்துட்டாருன்னா முருகரோட அற்புதம் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒன்னு அவர் நமக்கு உணர்த்திட்டாருன்னா அதை நீ வந்து நம்ம வந்து அது சரியா புரிஞ்சுக்கலன்னா நான் தான் வந்தேன் இப்படி இந்த வழியில நான் வந்து உனக்கு வந்து அற்புதம் நிகழ்த்தினேன்றத சொல்வார். அதே போல இவங்க சகோதரிக்கும் அந்த 2 மலைய ரூபத்துல காமிச்சு இவங்க சர்ச் பண்ணதும் அந்த மலை வந்து தெரியுது. இந்த மலை வந்து எந்த திருக்கோவில் அப்படின்னா தோரணமலை மலைக்கோவில தான் இவங்களுக்கு வந்து காமிக்கிறாரு. அதாவது இவங்களுக்கு வந்து விளக்கு ரூபத்தில் தெரிஞ்சது பாருங்கள். அந்த குன்று போல் இருக்குல்ல, அந்த வடிவமைப்புக்கு கீழே மலைக்கு கீழே வந்து போகின்ற வழிபாதை தெரியுதா, அம்புக்குறி போட்டிருக்கா பாருங்கள். அதே போன்று இவங்க தீபத்தில் ஏற்றின அந்த அந்த மலை போன்ற அமைப்புக்கு கீழேயும் பாருங்கள் அந்த மார்க் விழுந்திருக்கு. அதாவது எவ்வளோ அச்சு அசலாக உனக்கான ஒரு திருக்கோவில் இதுதான் அப்படின்னு எவ்வளோ அழகாக தத்துருவமாக முருகர் உணர்த்துறாரு பாருங்கள். அதாவது முருகப்பெருமான் என்ன சொல்ல வர்றாருன்னா நமக்கான ஒரு கோவில், நமக்கான ஒரு மந்திரம், நமக்கான ஒரு தெய்வம்னு எல்லாருக்கும் உணர்த்துவார். அது எல்லாருமே நம்ம புரிஞ்சிருப்போம். அதாவது உனக்கான வழிபாட்டு முறை என்னன்றது பழனியா இல்ல திருச்செந்தூரா திருத்தணியா அப்படின்னு உணர்த்துவார்ல, அது போலதான் சகோதரிக்கு இந்த மலையின் ரூபமா வந்து உணர்த்துறாரு. அதுக்கப்புறமா அது சம்பந்தமான 2-3 ஷார்ட் வீடியோக்கள்லாம் இவங்களுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. இவங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வெற்றிலை தீபம் போடுறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து பார்க்க வராங்க. அப்போ அந்த போட்டோ இவங்க வச்சிருக்காங்க இல்லையா, பச்சை சற்று திருச்செந்தூர் போட்டோ, அதை பார்த்ததும் இவங்க வந்து இது என்ன சாமி இது என்னன்னு கேக்குறாங்க. அங்கெல்லாம் கொல்கத்தா அப்படின்னாலே காளி தான் அங்க வழிபாடு செய்வாங்க. அவங்களுக்கு வந்து புதுசா இருக்கு, இது என்ன சாமி இது அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் முருகர் பக்கத்துல பாத்தீங்கன்னா வேல் நிறைய இருக்கும், ஆயுதம்லாம் வச்சிருக்கே, இது காளியானோ கேக்குறாங்க. இல்ல இது எங்க ஊர் பக்கம்லாம் முருகர் வள்ளி தெய்வானை அம்மன் சொல்லுவோம் அப்படின்னு இவங்க சொல்லும் போது இதே போல ஒரு சாமி இங்க தூரத்துல ஒரு கோவில் சொல்றாங்க, அங்க இருக்கு நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா இது வரைக்கும் கொல்கத்தால முருகர்லாம் இவங்க பார்த்ததே கிடையாது. ஒருவேளை இருக்கு போல இவங்க சொல்றாங்களே, அப்ப நம்ம அந்த கோவிலுக்கு போயே ஆகணும், நம்ம முருகரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுநாளே அவங்கள கூட்டிட்டு அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க போனா அது ஒரு காளி கோவில் தான் போறாங்க. அப்பதான் கோவில் திறந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அங்க போனதா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, நம்ம விளக்கு ஏத்தணும்னு சொல்றாங்க. சரின்னு இவங்களோட கண்ணு பார்வை அப்படியே தேடுது. வந்து வேலோட இருக்கக்கூடிய முருகர் இருக்கிறதா சொன்னாங்களே காணுமே அப்படின்னு இவங்க அப்படியே தேடிட்டே இருக்கிறாங்க, எங்கேயுமே இல்ல. அப்போ வந்து சகோதரி கிட்ட கேக்குறாங்க, அவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்க இங்க ஏதோ சாமி இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க என்னன்னா மேல ஒரு பறந்து போல வச்சிருப்பாங்களே அங்க இருந்து ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க. எடுத்து வந்து ராமர் சீத்தை லக்ஷ்மண் இருக்கக்கூடிய போட்டோ அப்படின்னு அவங்க எடுத்து காமிக்கிறாங்க, சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா நம்ம வந்து முருகர் பார்க்கணும்னு ஆசையோட வந்தோம், ஆனா இங்க வந்து ராமர் சீத்தைன்னு சொல்றாங்களே அப்படின்னு அவங்க கையிலேயே போட்டோ வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, 20 வருஷமா அந்த ராமர் சீத்தையா தான் இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வழிபாடெல்லாம் செய்யறதுல எடுத்து ஏதோ ஒரு பருந்து மேல வச்சிருக்காங்க. இவங்க போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோவை எடுக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து நான் அந்த போட்டோவை பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. சரிமான்னு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த போட்டோவை வாங்கி பார்த்தா அப்படியே முன்ன ஒரு அழகு முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. இவங்களுக்கு வந்து அதை கட்டி பிடிச்சி ஒரே அழுகு, அப்படி ஒரு அழுகு அழுதுட்டாங்க. ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரு, என்ன பாஷை எதுவும் தெரியல,
நான் ஏதோ ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்தேன், நான் உன்னை இப்பதான் நினைக்க ஆரம்பிச்சேன். ஆனா என்னுடைய ஊர்ல என்ன தேடி நீ வந்திருக்கிற, அதுவும் 20 வருஷமா வழிபாட்டு முறைக்கு இல்லாத எங்கேயோ எடுத்து வச்சிருந்த முருகரை இப்ப எடுத்து கையில கொடுத்தா எப்படி இருக்கும்ல அந்த மனநிலை. உங்களுக்கு கட்டி பிடிச்சி ஒரே அழுக. அப்பதான் இவங்க சொல்றாங்க, ராமர் இல்லைங்க, இது வந்து முருகர் வள்ளி தெய்வானி அம்மன் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வழிபாட்டு முறைக்கு கொண்டு வந்து அந்த சிலைய போட்டோவை கொண்டு வந்து வச்சு இவங்க வழிபாடு செய்யவே ஆரம்பிச்சாங்களாம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல, ரொம்ப சிலிர்ப்பா இருந்தது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம். நமக்கு யாருமே இல்ல, நம்மள எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா எதுக்காகவுமே நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா தெய்வமும் யாருக்காக இருக்காங்க? உங்களுக்காக தான் இருக்காங்க. சகோதரி எப்போ அந்த தெய்வத்தை நாடி போனாங்களோ இப்போ எல்லா தெய்வமும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கூட இருக்கு, நான் உனக்கு கூட இருக்கேன் அப்படின்றத எந்த அளவுக்கு தெய்வங்கள் உணர்த்திட்டு இருக்கு பாத்தீங்களா. இதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இப்போ அவங்க வேலைக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் கொடுத்த ஒருத்தர் கொடுக்க வராரு. அவரோட பேர் என்னன்னா சுப்பிரமணியன். அந்த பேர் உள்பட எந்த அளவுக்கு உதவி செய்யறாங்க பாருங்க. இப்ப வேலைக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கிறேன் சகோதரி அப்படின்னாங்க. வாழ்த்துக்கள் சகோதரி, கண்டிப்பா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். நீங்க நிரந்தரமான ஒரு நல்ல வேலையில அமருவீங்க. முருகப்பெருமான் உங்களுக்கு கூட துணையாவே இருப்பாரு, கவலையே படாதீங்க. நான் நேற்றுக்கு போன்ல பேசிட்டே இருக்கிறேன். அவங்க வீட்டுல பேச முடியாது, ரொம்ப டவர் பிரச்சனைன்னு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கோவில் குருக்கள் என்ன பண்றாருன்னா லட்டு, வாழைப்பழம், குடிக்கிறதுக்கு தண்ணி உள்பட கொண்டு வந்து கொடுத்துட்டு மகளேன்னு சொல்லி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாராம். அவங்க உடனே என்கிட்ட இதை சொல்றாங்க, நான் அந்த மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து தண்ணி உள்பட கொடுத்துட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கக்கா அப்படின்னு. அதுதான் யார் ரூபத்திலேயாவது மனிதர் ரூபத்துல கடவுள் நிச்சயமா நமக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யாரும் இல்லைன்ற வார்த்தையெல்லாம் இதுக்கப்புறம் யாருமே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் முக்கியமா அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு அற்புதமான பதிவுல நான் சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம்.